மணி டாக்கீஸ் யூடியூப் சேனலில் வந்துட்டு புதுசாக ஒரு ஒரு அரசியல் சம்மந்தப்பட்ட ஒரு பதிவை போடலாம்னு நினைக்கிறேன். என்னென்னா வந்து ஒரு இப்போ பாலிடிக்ஸில் வந்து ஏகப்பட்ட நடிகர்கள் வந்து வந்திருக்காங்க. அவருக்கு வந்து பிள்ளையார் சொல்லி போட்டது வந்து எம்ஜிஆர். அவர் போட்ட அந்த பிள்ளையார் சொல்லி வந்து இப்போ விஜய் வரைக்கும் வந்துக்கிட்டு இருக்கு. ஏகப்பட்ட நடிகர்கள் வந்து அரசியல் நுழைஞ்சாலும் யார் யார் ஜெயித்தாங்க, யார் அதை தோற்றாங்க, என்ன காரணங்கிறத வந்துக்கிட்டு கொஞ்சம் சுருக்கமாக உங்கள்கிட்ட சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து எம்ஜிஆரை பற்றி நம்ம பார்க்கலாம். எம்ஜிஆர் வந்து சிஎம் ஆன பிறகு தான் வந்துக்கிட்டு அமெரிக்க அதிபராக இருந்த ரீகன் கூட வந்துட்டு அங்கே வந்து அதிபர் ஆனார் அமெரிக்காவில். பட் இவரை பார்த்தா அவர் எப்படி ஆனான்னு சொல்ல வரல. ஃபஸ்ட்டு வந்து அதை பண்ண வந்துட்டு எம்ஜிஆர் தான். அதுக்கப்புறம் வந்துட்டு ஆந்திராவில் வந்துட்டு என்டி ராமாராவ் அவர் வந்து கட்சி ஆரம்பித்து 10 மாதத்தில் வந்துட்டு சிஎம் ஆனார். எம்ஜிஆரை காட்டிலும் பல மடங்கு செல்வாக்கு அவருக்கு. அதாவது தேவடாங்கிற இது கும்புற அளவுக்கு, சாமியை நினச்சி கும்புற அளவுக்கு வந்து அவர் மேலே வந்துக்கிட்டு ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு அன்பை வச்ச மக்கள் வந்து ஆந்திரா மக்கள். அதனால தான் வந்துட்டு 10 மாதத்தில் வந்துட்டு தெலுங்கு தேசம்னு ஒரு கட்சி ஆரம்பித்து வெற்றி அடைஞ்சார். இப்போ வந்து இந்த எம்ஜிஆரை பற்றி பேசலாம். இவர் வந்து ஆரம்பத்தில் வந்துட்டு திமுக கிடையாது. ஆரம்பத்தில் வந்துட்டு ஒரு காங்கிரஸில் இருந்தவர் தான். அவர் வந்து இந்த கதர் வெட்டி கதர் சட்டை போட்டுக்கிட்டு துளசி மாலை போட்டுக்கிட்டு தான் இருந்திருக்காரு. இவங்க ராஜகுமாரிங்கிற படத்தில் வந்துட்டு கலைஞரும் எம்ஜிஆரும் வந்து ஒன்றா வேலை பார்க்குற சூழல் உருவாகுது. அதில் கதை வசனம் எழுதுன வந்துட்டு இவர் கலைஞர். இவர் வந்து ஹீரோவாக நடிக்கிறார். அது ஹீரோவாக ஆக்கிறதுக்கு வந்து கலைஞர் தான் வந்துட்டு ஒரு ரெக்கமெண்டேஷன் பண்ணதாக கூட ஒரு செய்தி இருக்குது. அதனால தான் வந்துட்டு அண்ணா இறந்த பிறகு வந்துட்டு சிஎம் ஆகிற கலைஞர் வந்து சிஎம் ஆகிறதுக்கு வந்துட்டு எம்ஜிஆர் வந்து சப்போர்ட் பண்ணிருக்காரு. அன்றைக்கி வந்து நெடுஞ்செழியனுக்கும் நாவல நெடுஞ்செழியனுக்கும் கலைஞருக்கும் வந்துக்கிட்டு யார் முதல்வர் ஆக்குறதுங்கிற ஒரு போட்டி நடந்துச்சு. அப்போ அது அண்ணா இறந்த பிறகு. அப்போ வந்து எம்ஜிஆர் வந்து கலைஞருக்கு வந்து சப்போர்ட் பண்ணார். இதுக்கு பேஸ் என்னன்னா, அவர் ராஜகுமாரி படத்துக்கு வந்து அவர் ஹீரோ ஆக்கிறதுக்கு வந்து இவர் வந்துட்டு ஒரு ரெக்கமெண்டேஷன், கலைஞர் ரெக்கமெண்டேஷன் பண்ணாங்கிறதா ஒரு காரணம்னு சொல்லப்படுது உங்களுக்கு. அது பத்திரிக்கையில் வந்து செய்தி தான் உங்களுக்கு. இப்போ வந்து எம்ஜிஆருடைய வெற்றியை பற்றி ஏன் வெற்றி பெற்றார், அது எதனால் வந்து காரணம் வந்து நிறையா இருக்குது உங்களுக்கு. எம்ஜிஆர் வந்து ஆரம்பத்துலேருந்தே வந்துட்டு ஒரு ஒரு படத்தை நடிக்கிறாருன்னா வந்துட்டு எல்லாத்தையும் தன்னுடைய பொறுப்பில் எடுத்துக்கிடுவார். அதாவது பாட்டு எழுதுறதுலேருந்து வசனம் எழுதுறதுலேருந்து எல்லாமே அவருடைய தலையீடு இருக்குது அவங்களுக்கு. முத்துலிங்கம் வந்து ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. ஒரு பாட்டை வந்து அவர்கிட்ட போய் படித்து காமிச்சு அவர் ஓகே சொன்னால் தான் வந்துட்டு அந்த வந்து டைரக்டருக்கும் சொன்னதை எல்லாமே செல்லுபடியாகும் அவங்களுக்கு. டைரக்டர் வந்துட்டு சரி சின்னவர்கிட்ட போய் காமிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி டைரக்டரை வந்து சொல்லி அனுப்பிவிடுவாங்க. அந்தளவுக்கு வந்து அவருடைய தலையீடு வந்து அதிகமாக இருந்திருக்கு உங்களுக்கு. அதே மாதிரி வசனத்தையும் வந்துட்டு ரொம்ப வந்து இன்வால்மெண்ட் இருப்பாப்புல. அதாவது இது எல்லாமே வந்து அவர் வந்து அரசியல் வர்றதுக்கான ஒரு முன்னாடியே கணிச்சாரா இல்லையாருன்னு வந்து நமக்கு தெரியல, பட் இருக்கலாம். அதே மாதிரி இவர் சிஎம் ஆன பிறகு வந்துட்டு ஒரு வார்த்தை வந்து சொல்லியிருப்பார். அதாவது வந்து இந்த முதலமைச்சர் நாற்காலியில் வந்துக்கிட்டு 4 காலில் வந்துட்டு ஒரு கால் வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தினுடைய அவருடைய கால் அப்படிம்பார் அந்த நாற்காலியில் 4 காலில். ஏன்னா அந்தளவுக்கு வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் வந்து இவரோட படங்களுக்கு வந்துக்கிட்டு பாட்டுகள் வந்து அப்படி எழுதியிருப்பார் உங்களுக்கு. அதை வந்துட்டு ஒரு எழுச்சி பாடலாக இருக்கும் அந்த பாடல்கள் எல்லாமே உங்களுக்கு. இதெல்லாம் வந்துட்டு அவருடைய வெற்றி பயணத்துக்கு, அரசியல் வெற்றி பயணத்துக்கு முக்கிய காரணியாக இருந்து சொல்லலாம். இப்போ வந்து இவர் டிஎம்கேல இருக்கும்போது சட்டமன்ற உறுப்பினராக வந்துக்கிட்டு பரங்கிமலை தொகுதி நின்று ஜெயிச்சிருக்காரு. அப்புறம் வந்து கட்சியில் வந்து பொருளாளராக இருந்திருக்காரு. அப்புறம் வந்து திமுக பதவியில் இருக்கும்போது சிறுசேமிப்பு குழு தலைவராக வந்துக்கிட்டு இவருக்கு ஒரு பதவியும் கலைஞர் வந்து கொடுத்துருக்காரு. அந்த அளவுக்கு வந்துக்கிட்டு இவர் வந்து அதிக கட்சியில் வந்து ஈடுபாடு இருந்திருக்கு. அந்த எல்லோரும் கூட இந்த அனுபவங்களாக இருந்தனால ஆட்சி நிர்வாகத்தை பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு அனுபவம் கிடச்சிருக்குன்னு சொல்லலாம். 1972ஆம் ஆண்டு வந்துட்டு இவருக்கும் கலைஞருக்கும் வந்துட்டு ஒரு 70லேருந்து ஒரு பிணக்கு ஏற்பட்டிருக்கு. பல காரணங்கள் சொல்கிறாங்க. எம்ஜிஆர் வந்து தன்னுடைய கலைஞர் வந்து தன்னுடைய மகன் மூக்கா வந்துட்டு சினிமாவில் நுழைச்சது, அது எம்ஜிஆர் பாணியிலே வந்து கதைகள் பண்ணது, எம்ஜிஆர் பாணியிலே வந்துட்டு அவர் நடிக்க வச்சதெல்லாம் வந்துட்டு
அதாவது எம்ஜிஆருக்கு அகேன்ஸ்டாக தன்னோட மகனை கொண்டு வராருங்கிற இது மாதிரி எம்ஜிஆருக்கு சொல்லுங்க. அவர் எம்ஜிஆர் கூட இருந்தவங்களும் வந்துட்டு எம்ஜிஆருக்கு வந்து ஏற்றி விட்டுருக்கலாம். இப்படி வந்து இருக்கும்போது வந்து அவங்களுக்குள்ளே வந்து இந்த சின்ன சின்ன உரசல் அதிகமாகி கலைஞர் வந்து எம்ஜிஆர் வந்து கட்சியை விட்டு நீக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு இவர் வந்து 72 வந்து கட்சியை ஆரம்பிக்கிறார். அதிமுகங்கிற கட்சியை ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலாக வந்து இந்த அதிமுக கட்சியை வந்துட்டு இவரோட தொண்டர் வந்து கட்சி அந்த பதிவு பண்ணதாக வந்து சொல்லப்படுது உங்களுக்கு. அதை தான் வந்துட்டு இவர் அந்த 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 கட்சியின் பேரை வந்து இவர் வந்து பயன்படுத்திட்டா சொல்கிறாங்க. இடைத்தேர்தல் வந்துட்டு 1973 வந்து திண்டுக்கல் வந்து இடைத்தேர்தல் நடக்குது. அதில் வந்து மாயத்தேவர் அவர் வந்து நிற்கிறாரு. அது வந்து பெரிய அளவில் வந்து வெற்றி அடைகிறாரு. அன்றைக்கி இருக்கிற அந்த கம்யூனிஸ்ட் தலைவர், இந்திய பொது உடைமை கட்சி தலைவர் எம் கல்யாண சுந்தரம் வந்துக்கிட்டு இவருக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருந்திருக்காரு எம்ஜிஆருக்கு. அப்போ கம்யூனிஸ்ட் வந்து இவருக்கு கூட்டணிலாம் வந்து அன்றைக்கி வந்து இடத்துல வந்து ஜெயிச்சதா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த கோவையில் வந்து ஒரு இடைத்தேர்தல் நடந்திருக்கு. அரங்கநாயகம்னு ஜெயிச்சிருக்காரு. இப்படி வந்துட்டு இவர் வந்து அந்த இடைத்தேர்தலில் வந்துட்டு ப்ரூவ் பண்ணியிருக்காரு உங்களுக்கு. தானும் ஒரு அரசியல்வாதியாக தனக்கு செல்வாக்கு இருக்கிற வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து 1977 வந்துட்டு அந்த பொது தேர்தலில் வந்துட்டு ஜெயிச்சிட்டாரு. மிகப்பெரிய அளவில் வந்து வெற்றி அடைஞ்சு முதலாக வந்துக்கிட்டு முதலமைச்சராக வந்துட்டு ஒரு நடிகர் வந்துட்டு ஒரு முதலமைச்சராக வந்து பதவி வைக்கிறாரு. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, வெறும் சினிமா கவர்ச்சியால் மட்டுமே வந்துக்கிட்டு ஒரு அதாவது முதலமைச்சர் பதவி அடைஞ்சிட முடியாதுங்கிறதுக்காக சொல்கிறேன். ஏன்னா அவருக்கு வந்து ஏகப்பட்ட அனுபவம் இருந்திருக்கு. அதை ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி சட்டமன்ற உறுப்பினர், திமுகவில் இருக்கிற அந்த பயணம், அதுக்கப்புறம் வந்துட்டு இடைத்தேர்தலில் ஜெயித்தது, இப்படி ஏகப்பட்ட வந்து அவர் வந்து இன்வால்மெண்ட் இருந்ததுனால தான் வந்துட்டு அவரால் வந்துட்டு அரசியல் வந்து வெற்றி அடைஞ்ச முடியும்னு சொல்லலாம். அதே மாதிரி 1980 வந்து நின்று ஜெயிச்சிருக்காரு. 84 வந்துட்டு அவர் உடல்நிலை பாதிக்கப்பட்டு அமெரிக்கா போயிருக்காரு. அவர் அமெரிக்காவில் இருந்தபடியே ஆர்எம் வீரப்பனுடைய ஏற்பாட்டின்படி வந்துக்கிட்டு அவர் உயிரோடு இருக்காருங்கிறத மாதிரிலாம் வந்து இறந்து போனாருங்கிறதெல்லாம் எதிர்கட்சியெல்லாம் வந்து பரப்பப்பட்ட காலத்தில் அவர் உயிரோடு தான் இருக்காருங்கிறத நிரூபிக்கிறதுக்காண்டி அவர் வந்து சாப்பிட்ற மாதிரி அதை நல்லா அவருடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் வந்து நல்லா வீடியோ எடுத்து இங்கே வந்து தமிழ்நாடு பூரா வந்து ஒளிபரப்பி வந்துக்கிட்டு வெற்றியை வந்து கொண்டு வந்ததில் வந்துக்கிட்டு ஆர்எம் வீரப்பனுக்கு வந்து முக்கிய பங்கு இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 3 வருஷத்தில் வந்து உடல்நிலை மறுபடியும் பாதிக்கப்பட்டு 87 வந்து இறந்துட்டார் உங்களுக்கு. அந்தளவுக்கு எம்ஜிஆருடைய வெற்றிக்கு பின்னால் அரசியல் நுழையிறதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட அனுபவங்கள் இருந்திருக்கு. அதனால தான் அவரால் வந்து ஜெயிக்க முடிஞ்சிருக்கு. இனி வந்து அடுத்தடுத்து வந்துட்டு யார் வந்து அரசியல் நுழைஞ்சாங்க, அவங்க தோழிக்கு என்ன காரணம், வெற்றிக்கு என்ன காரணங்கிறத பார்த்துட்டு நம்ம டீட்டெயிலாக சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.